ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டு லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தக்கூடாத சில உணவுகளை பற்றி பார்ப்போம். குளிர்சாதன பெட்டியில் சரியான உணவை கரெக்டான கூலிங்கில் சரியான முறையில் ஸ்டோர் பண்ணிட்டு வந்தோம்னா உணவுகளை கெட்டு போகாமல் பாதுகாத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் அவசியமாக மருந்துகள், பால் பொருட்கள், முட்டை, நறுக்காத சில காய்பழங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நம்மள நிறைய பேர் ஃப்ரிட்ஜை சரியான முறையில் பயன்படுத்துவது கிடையாது. ஓகே, என்னென்ன பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பார்ப்போம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் நியூ டு லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதலாவது வாழைப்பழம். வாழைப்பழத்தை எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பழுத்த வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ சில நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பழுக்காத வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங்கான டெம்பரேச்சர் வாழைப்பழத்தை பழுக்க விடாமல் செஞ்சிடும். அதோட வாழைப்பழம் அழுகியும் போயிடும். அடுத்து தக்காளியை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம். தக்காளி பழங்களை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிறதே நல்லது. நீங்கள் பழுத்த தக்காளியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும். எனவே தக்காளியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. சில பேர் ஃப்ரிட்ஜில் பிரெட்டு, பன்னு, கேக்கு, சாண்ட்விச் போன்ற உணவுகளை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. போன்ற உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துவதனால ஃப்ரிட்ஜில் இருக்க ஈரப்பதம் பிரெட், கேக்கில் இருக்க சுகர் கண்டென்ட்டை கிறிஸ்டல் ஆக்கிடுது. இதன் காரணமாக நம்ம வைக்கக்கூடிய பொருள் சீக்கிரமே ட்ரை ஆகுது. இது அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறப்போ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி நம்ம சாப்பிட முடியாமலே போயிடுது. எனவே பிரெட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதுமானது. அடுத்து கீரைகள், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இலைகளை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண வேணாம். அதிக நாளைக்கு இந்த இலைகளை எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் சீக்கிரமே வதங்கி போயிடும். கொத்தமல்லி, புதினா இலைகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸில் அதனுடைய அடிப்பகுதிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் இலைகளை வச்சு ரூம் டெம்பரேச்சரில் பயன்படுத்தினாலே நல்லது. முடிந்த அளவு கீரைகளை அவ்வப்போது வாங்கி அப்பவே சமைச்சு சாப்பிட்ருங்க. அடுத்ததா தேன். எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள்னே சொல்லலாம். தேனை கூலிங்கான டெம்பரேச்சரில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா தேனில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் குறைஞ்சு சீக்கிரமே கெட்டு போயிடும். எனவே தேனை நீங்கள் கிச்சன் கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணுறதே சிறந்தது. மீதமான காஃபியை சில பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் சூடு பண்ணி குடிப்பாங்க. காஃபியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க மற்ற பொருளுடைய ஃப்ளேவரை காஃபி உள்ளெழுத்துக்கும். இதனால காஃபியோட டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே கெட்டு போயிடும். எனவே காஃபியும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முலாம்பழம், பூசணி பழம், தர்பூசணி போன்ற பழங்களை பயன்படுத்தாமல் முழுமையாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ண பழங்களை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதனால ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங்கான டெம்பரேச்சர் கட் பண்ண பழங்களில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டை முற்றிலுமாக குறைச்சிருது. அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னாலுமே ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 அல்லது 2 நாட்களில் யூஸ் பண்ணிடணும். நீங்கள் கடைகளில் அவக்காடோ வாங்குறப்ப பழமாக வாங்கி அப்போவே யூஸ் பண்ணுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் காயாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங்னால அவக்காடோ பழுக்காமலே கெட்டு போய்விடும். அது மட்டும் இல்லாமல் அவக்காடோவில் இருக்க நல்ல ஊட்டச்சத்துக்கெல்லாம் குறைஞ்சிடும். வெங்காயத்தை கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங்கான ஏர் வெங்காயத்தில் ஃபங்கஸை ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் கசப்பு தன்மையை உண்டாக்கும். இது போன்ற வெங்காயங்களை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வயிற்றுக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தும். எனவே வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு கிச்சன் கபோர்டில் வெயில் படாத இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெயில்படாத இடத்துல வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலே அதிக நாட்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் உருளைக்கிழங்க எப்போதும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங் உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச்சை சுகராக கன்வெர்ட் பண்ணுது. இது உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாத்தையுமே பாதிக்குது. இது போன்ற உருளைக்கிழங்க சமைச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் அதிகரிக்கும். முக்கியமாக வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க ஈரப்பதத்தினால உருளைக்கிழங்குலேருந்து கேஸ் வெளியாகும். இந்த வாயு வெங்காயத்தை சீக்கிரமாகவே கெட்டு போக வச்சிடும். எனவே இது ரெண்டையுமே காற்றோட்டமான இடத்துல வைப்பது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு நியூ டு லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.